السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதை அடைந்ததும் இந்த துஆவை ஓதுவார்கள். ஏராளமான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு துஆ, அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு துஆ, அதே போன்று அல்லாஹுவை துதிக்கக்கூடிய ஒரு துஆ, அதே போன்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய துஆ. இந்த துஆவை நாமும் ஓதுவோம். அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவியும் பாதுகாப்பும் நம்மை வந்தடையும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஓதக்கூடிய துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். மாலையில் ஓதக்கூடிய துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போன்று எல்லா விடயத்திற்கும் அவர்கள் துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் இந்த துஆக்களை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். என்ன துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே ஓதினார்கள் என்றால், அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். رب أسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر هذا اليوم وشر ما بعده. رب أعوذ بك من الكسل وسوء الكبر. رب أعوذ بك من عذاب في النار وعذاب في القبر. من مرمري إن دعاوي أودهنرين. أصبحنا وأصبح الملك لله والحمد لله لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. رب أسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر هذا اليوم وشر ما بعده. رب أعوذ بك من الكسل وسوء الكبر. رب أعوذ بك من عذاب في النار وعذاب في القبر. அல்லாஹ்வின் கிருபையால் நாம் காலை பொழுதை அடைந்து விட்டோம். ஆட்சியும் அல்லாஹுவுக்கே, புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே. வணங்கப்படுபவன் அல்லாஹுவை தவிர வேறில்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணையில்லை. அவனுக்கே ஆட்சி உரியது, அவனுக்கே எல்லா புகழும் உரியது. அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். என் இரட்சகா, இந்நாளின் நன்மை மற்றும் இந்நாளுக்கு பிறகுள்ள நன்மையை உன்னிடம் கேட்கின்றேன். இன்னும் இந்நாளில் ஏற்படும் தீமை மற்றும் இந்நாளுக்கு பிறகுள்ள தீமையிலிருந்து உன்னை கொண்டு நான் காவல் தேடுகின்றேன். சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். என் இரட்சகா, நரகத்தில் உள்ள வேதனை மற்றும் கபரில் உள்ள வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதை அடைந்ததும் ஓதினார்கள்.